தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பட்டி பொங்கல் கோலாகலம். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டி பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். பட்டி பொங்கல் விழாவுக்கு மாடுகளை ஊர்வலமாக அழைத்து வந்து சூரியனுக்கு படையில் வைத்து பொங்கலை மாடுகளுக்கு உணவாக கொடுத்தனர். வேளாண் பல்கலையில் உள்ள பருத்தி, நெல் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் பணிபுரியும் விவசாய பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கயிறெழுக்கும் போட்டிகள், சிலம்பாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேளாண் பல்கலை துணைவேந்தர் கீதா லட்சுமி அவர்கள் பரிசுகளை வழங்கினார். பின்னர் 9 திரவியங்கள் இடப்பட்ட பாத்தியில் பசுமாட்டை மிதிக்க வைத்தனர். இதில் நவதானிய குங்குமம் உள்ள பாத்தியில் பசு கால் வைத்ததால் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து மங்களகரமாக இருக்கும் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் துணைவேந்தர் கீதா லட்சுமி கூறும்போது, பட்டி பொங்கல் விழா என்பது உழவர்களுக்கு மட்டுமல்ல, உழவு தொழிலோடு சம்பந்தப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் சேர்ந்து கொண்டாடப்படும் பொதுவான விழாவாகும் எனவும், வேளாண் மக்கள் உழவு தொழில் செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து மல்கின்ற நாளாக ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதில் பட்டி மிதிக்கும் நிகழ்ச்சியில் 9 திரவியங்கள் நிரப்பப்பட்ட பாத்தியில் பசு மாட்டை மிதிக்க வைத்து எந்த பாத்தியில் மிதிக்கிறதோ அந்த பாத்தியில் உள்ள பொருள் சார்ந்த தானியம் வளம் பெறும் என்பது ஐதீகம். பாரம்பரியமாக இவ்விழா பல்கலைக்கழகத்தின் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது பண்ணை தொழிலாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறினார். கை வருது மெதுவா பண்ணிடலாம். கிளியர் பண்ணுங்க. ஜிம்மி ஜிப்பு மாதிரி வரும். கொஞ்சம் தள்ளி வாங்க தம்பி, கொஞ்சம் பின்னால வாங்க. குழந்தைய அந்த பக்கம் தூக்கிட்டு போயிருங்க. அக்கா நீங்களும் கொஞ்சம் உள்ள போங்க. அப்படியே கொஞ்சம் உள்ள போங்க. அக்கா நீங்க உள்ள போங்க. Thank you.
சரி வெயிட். கை வருது. மெதுவா குடிடா. கிளியர் பண்ணுங்க. ஜிம்மி ஜிப் மாதிரி வரும்.